யார் வேணால் சேரட்டும். புரிஞ்சுங்களா? திமுக, அதிமுக, சீமான் 3 சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரே ஒரே ஒரு வழியாக வலிச்சு, ஓகேங்களா, மொத்தமாக கிளம்பி மக்கள் எங்கே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்கும் மக்களுக்கு. தயவு செய்து சேர்ந்தாச்சும் நின்னுங்களேன். நீங்கள் தான் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. நிப்பாட்டுங்களேன், நிப்பாட்டி தான் பாருங்களேன். அவர் கடைசியில் வந்து திருமோகனையில் தான் நிற்பார். அங்கே நின்று உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருப்பாரு. புரிஞ்சுங்களா? ஆனால் வந்து 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குவார். அது எப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. தெருமோகனையில் நின்று உண்டியல் வசூல் பண்ணுவார், ஓகேங்களா, ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குவார். ஆல் டுபாக்கூர்ஸ் சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக அடிச்சு விட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியே நிப்பாட்டுங்க, நிப்பாட்டி தான் பாருங்களேன். புரிஞ்சுங்களா? நிப்பாட்டி பாருங்களேன், மொத்தமாக முடிச்சு விட்றலாம். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னை வாடா போடான்னு கூப்பிடுவார்னு. நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை வாடா போடான்னு கூப்பிடுறாரு. ஆமாம், காசு துட்டு வாங்கிட்டு துடு வாங்குறவனை எப்படி கூப்பிடுவாங்க? வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து சீமானை வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. எஸ், பிஸ்கெட்டை தூக்கி போடு அப்படின்னா அவர் கொலைப்பார். நல்லா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. சீமான் திமுகவை திட்டினதோட தாவேகாவை நிறைய திட்டிருக்காது திமுக ஆட்சியில் இருந்தப்ப. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு, புரிஞ்சுங்களா, மக்கள் எங்கேயாச்சும் இடம் கொடுப்பாங்களா? ஏற்கனவே 8%லேருந்து சரிஞ்சு 3.25% 3% வந்துட்டாப்ல. புரிஞ்சுங்களா? இன்னும் இதில் மொத்தமாக நெக்ஸ்ட் எலெக்ஷன்லனா வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துருவாங்க. புரிஞ்சுங்களா? சீமான் மட்டும்தான் திருமோகனையில் நிற்கணும். செக்ரட்டரியேட்டே 8:30 மணி 9 மணி வரைக்கும் உட்காந்து யாருமே வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ தான் நம்ம செக்ரட்டரியேட்டே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு நேர்காணல் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, என்னை இன்டர்வியூ இருக்கிற எல்லாருமே நீங்கள் என்கிட்ட நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பதிவு செய்யாதீங்க. நீங்கள் போய் செக்ரட்டரியேட் வாசலில் நின்று மக்கள்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னாவே போகிறோம். எல்லா மேக்லாம் ஆக்சசபிளாக இருக்கிறாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே வராங்க. அந்தளவுக்கு இருக்காங்க. அமைச்சர்கள் டெய்லி வராங்க. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் கொஞ்சம் சீக்கிரத்திலே வந்து நெருங்க போகுது. அதுக்கான விஷயங்கள்லாம் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. அந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்களை திமுக, அதிமுக 2 கட்சியுமே பேக்கப் பண்ணி நிறுத்த போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உண்மையா சார்? இது எந்த அளவுக்கு மக்கள் நம்ப உண்மையாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். நிப்பாட்டுங்களேன், நிப்பாட்டி தான் பாருங்களேன். அவர் கடைசியில் திருமோகனையில் தான் நிற்பார். அங்கே நின்று உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருப்பார். புரிஞ்சுங்களா? ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குவார். அது எப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. தெருமோகனையில் நின்று உண்டியல் வசூல் பண்ணுவார், ஓகேங்களா, ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குவார். அது எப்படின்னு கேட்கக்கூடாது. அவருக்கு சினிமாவில் இப்போ நடித்தார்ல, அப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பண்ண ஆக்ஷனுக்குன்னா 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்களாம், ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், அவ்வளோ காசுனா கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்கள், சரிங்களா. ஸோ அப்படிங்கும் போது ஆல் டுபாக்கூர்ஸ் சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக அடிச்சு விட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியே நிப்பாட்டுங்க, நிப்பாட்டி தான் பாருங்களேன். புரிஞ்சுங்களா? நிப்பாட்டி பாருங்களேன், மொத்தமாக முடிச்சு விட்றலாம். ஆல்ரெடி இந்த திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு கூட இப்போ சீமானும் சேர்ந்துட்டாப்ல, ஓகேங்களா. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை என்ன கிடையாது. யார் வேணால் சேரட்டும், புரிஞ்சுங்களா. திமுக, அதிமுக, சீமான் 3 சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரே ஒரு வழியாக வலிச்சு, ஓகேங்களா, மொத்தமாக கிளம்பி மக்கள் எங்கே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்கும் மக்களுக்கு. தயவு செய்து சேர்ந்தாச்சும் நின்னுங்களேன். நீங்கள் தான் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது, ஓகேங்களா. மக்களும் எல்லாத்துக்குமே தெரியுது கள்ள கூட்டணி. இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னை வாடா போடான்னு கூப்பிடுவார்னு. வாட் எவர் இட் இஸுங்க, வாடா போடான்னு கூப்பிடுவார் என்னை அப்படின்னு. நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை வாடா போடான்னு கூப்பிடுறாரு. ஆமாம், காசு துட்டு வாங்கிட்டு துடு வாங்குறவனை எப்படி கூப்பிடுவாங்க? வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் சீமானை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. எஸ், பிஸ்கெட்டை தூக்கி போடு அப்படின்னா அவர் கொலைப்பார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சீமான் திமுகவை திட்டினதோட தாவேகாவை நிறைய திட்டிருக்காது திமுக ஆட்சியில் இருந்தப்ப. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு, புரிஞ்சுங்களா, மக்கள் எங்கேயாச்சும் இடம் கொடுப்பாங்களா? ஏற்கனவே 8%லேருந்து சரிஞ்சு 3.25% 3% வந்துட்டாப்ல. புரிஞ்சுங்களா? இன்னும் இதில் மொத்தமாக நெக்ஸ்ட் எலெக்ஷன்லனா பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துருவாங்க.
புரிஞ்சுங்களா? சீமான் மட்டும்தான் திருமங்கன்னு நிற்கணும். இப்போ ஆல்ரெடி இந்த திமுக அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே பேசிட்டாங்க. திருமாவளவன் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஐயுஎம்எல் தலைவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களே என்கிட்ட கேட்டார், அதிமுகவை நம்ம முன்னிறுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதை மறுதளிக்க முடியலை. கூட்டணியிலேருந்து வெளியே வர எல்லாருமே இதை இன்னுமே ஷுவராக சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டில் ஆரம்பிச்சு ஐயுஎம்எல், விசிகா எல்லாருமே. இந்த விஷயம் வரப்போகிற இடைத்தேர்தல்லையோ இல்லை மற்ற அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல்லையோ எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பை கொடுக்குன்னு பார்க்குறது திமுக. அதிமுக ஏன்னா இப்போ அதுக்கும் கீழே அவங்களுக்குமே நிறைய பிரச்சனை தனிப்பட்ட முறையிலே வந்திருக்கு. திமுக வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது உண்மையான திமுக தொண்டன் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை சார், திமுக தொண்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த திமுக விட்டு போயிட்டான். இப்போ திமுகவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மன்னராட்சி மற்றும் சிற்றரசாட்சி. புரிஞ்சுங்களா? ஸோ மன்னராட்சின்னு கேட்டதுக்கு இந்த குடும்பம், சிற்றரசர் ஆட்சினா ஒரு ஊருக்கும் வளர்த்து வச்சுருக்காங்களா, அதுதான் சிற்றரசர். இப்போ இந்த குடும்பத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? மிஸ்டர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் யூஎஸ், அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு கீழே ஒன்று ஐஎஸ்ஆ ஏதோ ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நான் திருச்சி பகுதியை சேர்ந்தவனால சொல்கிறேன். இந்த சைடு அன்பில் தர்மலிங்கம், அது கீழே அன்பில் பொய்யாமலே, இப்போ அன்பில் மகேஷ், நெக்ஸ்ட்டு அன்பில் எது என்ன போடுறதுன்னு தெரியல. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா யாராச்சும் போய் அந்த கட்சியில் சேருவாங்களா? நேருவோட பையன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கட்சியில் சேர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வரணும், இதை வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தால் தான் நம்ம பாலிடிக்ஸில் மேலே வர முடியும். புரிஞ்சுங்களா? நீங்கள் இப்போ திருச்சியில் கட்சியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்லை. ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா திமுக என்றைக்கும் அழிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? உண்மையில் நீங்கள் வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து திமுக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என் குடும்பத்தில் திமுக இருந்துச்சு. நான் திருச்சி பகுதியை சேர்ந்தவன், ஓகேங்களா? என் குடும்பத்தில் திமுக இருந்துச்சு. என்னோட ஒரு ஜன்னல் கதவு எல்லாத்துலேயும் உதயசூரியன் இன்ன வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இன்ன வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் புடுங்கியா போட முடியும். புரிஞ்சுங்களா? இன்ன வரைக்கும் வந்து உதயசூரியன் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு முன்னாடி அடிச்சு இந்த பெயிண்டெல்லாம் மாற்றிட்டு இப்போ பிளாக் அடித்து வச்சுட்டேன். அது ஒரு டிசைனாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாக் அடித்து வச்சுட்டேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதயசூரியன் மேலே ஆர்வம் வந்தவங்க. இப்போ எங்கள் அப்பானா பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வளர்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆளுங்க இருந்தாங்க அப்படின்றதே மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சிற்றரசர்கள் ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ, புரிஞ்சுங்கன்னா அன்னையிலேருந்து எந்த நபருமே வந்து இந்த கட்சியில் சேர மாட்டான். இதில் நமக்கு குரோத்தே கிடையாதுரா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எடுத்து போனாங்க. அதிமுகவில் இந்த மாதிரி இல்லை. எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் இல்லை. இப்போ நான் வந்து அதிலே வந்து என்ன வித்தியாசம் சொல்லுவேன்னா, இப்போ வந்து வெல்லமண்டி நடராஜர் அவர் அமைச்சரானார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனோகர், அவருக்கு கொரோனாவாக இருந்த மனோகருக்கு உதவியாளராக இருந்தார். புரிஞ்சுங்களா? அடுத்த எலெக்ஷனில் 2016 எலெக்ஷனில் இவருக்கு வந்து திருச்சி கிழக்கு கொடுக்குறாங்க, மனோகர் அவருக்கு திருச்சி மேற்கு கொடுக்குறாங்க. அவர் நேரு கிட்ட தோத்துட்டாப்புல, இவர் ஜெயிச்சிட்டாப்புல. ஜெயிச்சவர் வந்து அமைச்சராயிட்டார். ஸோ இது நடக்கக்கூடிய கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக. அந்த 2016 அதுவும் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 2021 இவங்க வந்துட்டாங்க. 2026 நான் இன்னொரு நேர்காணல் போயிருந்தப்போ கூட நான் பேசினேன். இப்போ இந்த உதயகுமார் கேட்டிருந்தா நீங்கள் சம்பாரிச்ச காசுனா வச்சுட்டு போங்க அப்படின்னாரு. அது அந்த ஒரு கேள்வியாக வந்தப்போ என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் இந்த உதாரணத்தை எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி இருந்த அதிமுகவில் 26 எல்லாத்துக்கிட்டையும் 10 கோடி ரூபா வாங்கிட்டு நீங்கள் சீட்டை கொடுத்துருக்கீங்க. எவனாச்சும் காசு இல்லாதவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதான் நிலைமை. ஸோ அதிமுகவும் என்ன ஆயிடுச்சுன்னா திமுக மாதிரி ஆயிடுச்சு. காசை வாங்கிட்டு தான் சீட்டை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவன் மக்களுக்குன்னா வந்து 2000 1000 கொடுத்து, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் கிஃப்ட் பொருளை கொடுத்து ஒரு 50 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எம்எல்ஏ ஆனானா அவன் அந்த 1,10,000 சம்பளத்துக்காக வாங்குறான். ஸோ திருடர்களை மக்கள் உருவாக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. போன வாட்டி எல்லாத்துலேயும் காசு வாங்கினாங்க, ஆனால் குத்துனது டிவிக்கே குத்துனாங்க. ஸோ இல்லைமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு தமிழ்நாடு மக்கள் விலை போக மாட்டாருங்கிறது ஒரு பெரிய அடையாளமாக வந்து சொல்லிட்டாங்க. இவ்வளோமேட்டு எவ்வளோ காசை நீ இறச்சி விட்டாலும் சரி, புரிஞ்சுங்களா, ஒரு ஓட்டு கூட இவங்களுக்கு வராது. எல்லா காசையும் வாங்கிக்குவாங்க. புரிஞ்சுங்களா? நல்ல மக்களுக்கு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மக்களின் மனநிலைன்னு சொல்லி நான் பதிவு செய்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு வந்து நடந்தது. ஒரு கான்ஃபரன்ஸாக விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு வந்து பார்க்க முடியுது.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மாநாடு மாதிரி தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கா சார்? மீட்டிங்காக பார்த்துருப்போம், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு முதலமைச்சர் பார்ப்பாங்க. பட் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட் வேற போயிருக்கிறதா சொல்கிறேன். இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் முறைன்னு எனக்கு என்ன சொல்லணும்னா, செக்ரட்டரியேட்டே 8:30 மணி 9 மணி வரைக்கும் உட்காந்து யாருமே வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ தான் நம்ம செக்ரட்டரியேட்டே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு நேர்காணல் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, என்னை இன்டர்வியூ இருக்கிற எல்லாருமே நீங்கள் என்கிட்ட நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பதிவு செய்யாதீங்க. நீங்கள் போய் செக்ரட்டரியேட் வாசலில் நின்று மக்கள்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னாவே போகிறோம். எல்லா மேக்கெலாம் ஆக்சசபிளாக இருக்கிறாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே வராங்க. அந்தளவுக்கு இருக்காங்க. அமைச்சர்கள் டெய்லி வராங்க. சட்டசபை நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, உட்காந்து எல்லாத்தையும் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கிறது இதுதான். இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப கிளியராக சொன்னது என்னென்னா, நீங்கள் மக்களோட நான் வந்து இது ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் வச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போலீஸ் அதிகாரிகள் இப்போ சொல்லுவாங்க வக்கீலுக்கும் போலீஸுக்கும் ஆகாதுன்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்னங்க எதிர்பார்க்குறோம்? நான் போனோடனே நான் சொல்கிறவன் நான் உடனே சொல்கிறோமா என்னாச்சும் பண்ணணும் போனேன். வி ரெக்வயர் ரெஸ்பெக்ட். இதை தான் வந்து வக்கீலுக்கும் போலீஸுக்கும் இன்றைக்கி எல்லா தகராறுலையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் தான். ஓகேங்களா? அவன் ஒருமையில் பேசுனாங்கன்னா இங்கேயும் ஒருமையில் பேசுவாங்க, தகராறு ஆகும். இதுதான் வக்கீலுக்கும் போலீஸுக்கும் உள்ள தகராறு. நீங்கள் எந்த எஃப்ஐஆரை வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. முதலமைச்சருக்கு நீங்கள் கேட்டதுனால ஒரு கேள்வியை வைக்கிறேன். நேற்று முதலமைச்சர் சொன்னார் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துங்கன்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வக்கீல் மேலேயும் போலீஸ்காரங்க போட்டிருக்க எஃப்ஐஆர், புரிஞ்சுங்களா, மறு விசாரணை பண்ணி, புரிஞ்சுங்களா, இது எல்லாமே இந்த சண்டைகள் இந்த எஃப்ஐஆர்னால் ஆனதுக்கு காரணமே ரெஸ்பெக்ட் தான். ஐ எம் ஸ்பீக்கிங் பிஹாஃப் ஆஃப் ஆல் த என்டையர் அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டி. புரிஞ்சுங்களா? எங்கள் ஃபெட்டர்னிட்டி சார்பாக நான் சொல்கிறேன், இதை மறு விசாரணை செஞ்சு இதுக்கு ஒரு குழு போட்டு இந்த எஃப்ஐஆர்னால் க்ளோஸ் பண்ணுங்கள். எதுக்கு வெட்டியாக இதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காது. இன்றைக்கி முதலமைச்சர் சொன்னது தான் நாங்கள் எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு வேணுன்றது ரெஸ்பெக்ட். வி வாண்ட் ரெஸ்பெக்ட். வக்கீலுங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காதான் தான் போலீஸ்காரங்களுக்கும் வக்கீலுக்கும் கிடக்குது. இப்போ அந்த ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன்று நிப்பாட்டினா, சார் என்ன சார், சார் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுங்க சார். புரிஞ்சுங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்து. புரிஞ்சு இப்போ ஒரு போலீஸ் வெஹிக்கிள் போச்சுன்னா விட்டுருவாங்க. ஒரு வக்கீல் நிப்பாட்டி இது பண்ணுவாங்க, அவனை நிப்பாட்டி கேளு அப்படின்றது நமக்கு ஆட்டிடியூட் ஏன் வருதுன்னா, அவன் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணுன்னு ஒரு வக்கீல் கேட்பாங்க. இது நானே கேட்டிருக்கேன். அது என்ன உங்கள் உயர் அதிகாரி போனால் மட்டும் போயிடுறீங்க, எல்லாத்துலேயும் அதே மாதிரி கேளுங்க. அது என்ன இந்த போர்டா? அவர் ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகிறாரு, சல்யூட் வைப்பாங்க. புரிஞ்சுங்களா? நம்மளே நிப்பாடியா அப்படிம்பாங்க. இந்த மரியாதை தான் ரெஸ்பெக்ட். இந்த ரெஸ்பெக்டை நம்ம கேட்கும் போது தான் வந்து பிரச்சனையாகுது. இன்றைக்கி முதலமைச்சர் அந்த ரெஸ்பெக்டை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆட்சி அமைச்சதுலேருந்தே நான் சொல்லுவேன், புரிஞ்சுங்களா, அந்த ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னங்க, இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் பெனிசன் அந்த வழக்கு, அதில் என்னங்க பிரச்சனை? ரெஸ்பெக்ட் தானேங்க பிரச்சனை. எங்கள் அப்பாவை எப்படா அப்படி பேசலாம் தானே பிரச்சனை. ரெண்டு கொலை, தகப்பனும் மகனும் செத்து போனாங்க. என்ன பிரச்சனை? இது 2 பேர்த்துக்கு வந்து என்ன நிலத்தகராறா, குடுக்கல் வாங்கல் தகராறா? ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். இந்த ரெஸ்பெக்டை கொடுக்க தெரியணும்னு சொல்லி நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நீ வந்து ஓரவஞ்சனை காட்டாத. உன்னோட சக போலீஸ் போனாலும் என்னைய வந்து செக் பண்ணினா அவனையும் செக் பண்ணணும். இந்த ரெஸ்பெக்டை கேட்குறோம், மரியாதையாக பேசுங்க. புரிஞ்சுங்களா? அதை தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லைமேட்டு தமிழகம் மாறிட்டுருக்கு. ஏன்னா நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ்காரன், நீங்கள் யூகேக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போயிருக்கேன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால் போனீங்கன்னா ரொம்ப நம்மளை வந்து நம்ம எப்படி நம்மளை ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்மளை அடிக்க சொன்னாங்க பாருங்க, பிரிட்டிஷாக இருக்கும்போது நம்மளை அடிக்க சொன்னாங்க. அந்த ஆட்டிடியூட்டை இன்ன வரைக்கும் போலீஸ்காரங்க மாற்றிக்கல. அதை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.